Subscribe, like, comment and share this video of Nulism's YouTube channel. உங்களுக்கு தெரியுமா, நம்ம பொதுவா ஒரு மாபெரும் வரலாற்று பேரரசர்களை பத்தி நினைக்கும்போது நம் மனக்கண்ணில் என்ன தோன்றும்? கைகள்ல ஒரு பிரம்மாண்டமான வாளோடு ரத்தம் தோய்ந்த போர்க்களத்துல கோட்டை கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழையும் ஒரு மூர்க்கமான வீரனின் பிம்பம் தான் வரும் இல்லையா? அதிகாரம் அப்படிங்கிறது வன்முறையால மட்டுமே கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையான நேரடியான பிம்பம் அது. 100% உண்மைதான். யார் வலிமையா அடிக்கிறாங்களோ அவங்க தான் உலக ஆழ்வார்கள் அப்படின்னு நாம வரலாற்றை பார்த்து பழகி இருக்கிறோம். அதாவது அதிகாரம்னா அது வெறும் ஆயுத பலம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு பொதுவான மனநிலை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா 12ஆம் நூற்றாண்டின் மத்திய கிழக்கு நாடுகளின் வரலாற்றையும் குறிப்பா இந்த அயோபிட் பேரரசின் எழுச்சியையும் நீங்க உற்று நோக்குனீங்கன்னா அந்த பழைய கணக்கு முற்றிலும் பொய்த்து போகுது. இது வெறும் வாள்களால் எழுதப்பட்ட வரலாறு கிடையாது. இது மதம், ராஜதந்திரம், உளவியல் மற்றும் மிக நுட்பமான ஒரு அரசியல் சதுரங்க வேட்டை நிறைந்த ஒரு சிக்கலான களம். உங்களை இந்த ஆழமான ஆய்விற்கு உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. வரலாற்று நூல்கள், விக்கிபீடியா பதிவுகள், மிக தீவிரமான சில ரெடிட் விவாதங்கள், அப்புறம் சிலுவை போர்களின் நேரடி சரித்திர குறிப்புகள் அப்படின்னு பலதரப்பட்ட தகவல்களை இன்னைக்கு நம்ம ஆராய போறோம். கண்டிப்பா இந்த தரவுகள் எல்லாமே ஒரு மாபெரும் ஆளுமையை சுற்றியே சுழல்கிறது. அவர் யாருன்னா சலாவுதீன். தற்போதைய ஈராக்கில் உள்ள திக்ரித் நகர்ல ஒரு சாதாரண குர்திஷ் குடும்பத்துல பிறந்த சலாதீன் எந்த அரச வம்சத்திலையும் பிறந்தவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் எப்படி சிதறி கிடந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகையும் ஒருங்கிணைத்து எகிப்து மற்றும் சிரியாவின் சுல்தானாக உயர்ந்தாரு. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாகவும் மத தலைவராகவும் அவர் எப்படி உருவெடுத்தாரு? இதத்தான் இன்னைக்கு நாம கண்டறிய போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நிச்சயமா. சலாதீனோட முழு பெயர் பாத்தீங்கன்னா சலாஹ் தீன் யூசுப் இப்னு அய்யூப். இந்த ஆழமான ஆய்வுல நாம முதல்ல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் எடுத்த எடுப்பில ஒரு பெரிய பேரரசரா சிம்மாசனத்துல உட்காரல. ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்குறதுக்கு முன்னாடி தன்னை சுற்றியுள்ள அரசியல் சதிவலைகள்ல எப்படி உயிர் பிழைக்கிறது அப்படிங்கறத அவர் கத்துக்க வேண்டியிருந்தது. ஆமா, அந்த பயணத்தின் முதல் ஆடுகளமே எகிப்து தான். அவரு தன்னுடைய மாமா ஷிர்கோவோட இணைந்து சிரிய மன்னர் நூரத் தீனின் கீழ் ஒரு சாதாரண போர் வீரனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாரு. ஆனா இங்க நடந்த அரசியல் மாற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கேட்பவர்களுக்கு இது எளிதா புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அந்த காலகட்டத்துல எகிப்த ஆண்டு வந்தவங்க ஃபாட்டிமட் வம்சத்தினர். அவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. ஆனா சலாதீனோ சிரியாவிலிருந்து வந்த ஒரு சன்னி முஸ்லிம். அவர் எகிப்துக்குள்ள நுழைந்து வெறும் போர் வீரனா இருந்தவர் 1169 எகிப்தின் வசீராக, அதாவது முதலமைச்சராக பதவியேற்றாரு. இது எப்படி சாத்தியம்? இது கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான முதலாளித்துவ சிந்தனை கொண்ட ஒருவரை ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தின் தலைவரா உட்கார வைக்கிற மாதிரி இல்லையா? இந்த முரண்பாட்டை அவர் எப்படி சமாளிச்சாரு? அதான் இது பாத்திமெட் வம்சத்தினர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை அப்படின்னு தான் சொல்லணும். எகிப்துல சலாதீனோட மாமா ஷிர்கு இறந்த பிறகு பாத்திமெட் கலீபாவான அல் ஆதித் சலாதீனை வசீரா தேர்ந்தெடுத்தாரு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப திறமையானவர்னு நினைச்சிருப்பாங்களா? இல்ல, அதுதான் கிடையாது. சலாதீன் அப்போ ரொம்ப இளையவர். அவருக்கு எகிப்துல எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, சொந்தமா ஒரு இராணுவ பலமும் கிடையாது. அதனால இந்த இளைஞனை நாம எளிதா தட்டி வச்சு ஒரு பொம்மையா பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்திமிட்ட ஆலோசகர்கள் தப்பு கணக்கு போட்டாங்க. ஓஹோ, இது எப்படி இருக்குன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல போட்டியாளரின் நிறுவனத்திலிருந்து ஒரு நடுத்தர மேலாளரை இவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச வருஷத்திலேயே அந்த நபர் அந்த மொத்த நிறுவனத்தின் இயக்குனர்கள் குழுவையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு நிறுவனத்தின் பெயரையே மாத்திட்டாரு. ஏன்னா 1171 பாத்திமிட் கலீஃபாவை சாமர்த்தியமா முடிவுக்கு கொண்டு எகிப்தை சன்னி அப்பாசிட் கலீஃபாவோட இணைத்து அய்யோபிட் வம்சத்தை நிறுவெடுத்தாரு சலாவின். எனக்கு என்ன கேள்வினா, வன்முறையே இல்லாம ஒரு பெரிய உள்நாட்டு போர் இல்லாம இதை அவர் எப்படி செஞ்சாரு? இங்கதான் சலாதீனோட ராஜதந்திரம் வெளிப்படுது. அவர் பதவியேற்ற உடனே வாளை எடுத்து எதிரிகளை வெட்டத் தொடங்கல. அவர் ரொம்ப பொறுமையா நீண்ட கால அடிப்படையில காய் நகர்த்தினாரு. ஒரு லாங் கேம் ஆடினாரு. முதல்ல தனக்கு எதிராக திரும்பக்கூடிய துருக்கிய படைகளின் ஆதிக்கத்தை மெதுவா குறைச்சாரு. இராணுவத்தின் முக்கிய பதவிகள்ல தனக்கு விசுவாசமான தன் சொந்த குர்திஷ் இனத்தவர்களை பதவியில் அமர்த்தினாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக மதரசாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற புதிய மதப்பள்ளிகளை கட்டினாரு. ஒரு நிமிஷம்,
பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது அது வெறும் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஷியா ஆதிக்கம் செலுத்துற ஒரு நாட்டுல சுன்னி சிந்தனைகளையும் ஷாஃபி சட்டமுறைகளையும் அடுத்த தலைமுறை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் கற்பிப்பதற்கான ஒரு கருவி அது. அடிப்படையில் அந்த தேசத்தின் கலாச்சார டிஎன்ஏவையே அவர் மாத்திக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே அவர் ஃபாத்திமெட் கலீஃபா அல் ஆதித் மேல ரொம்ப மரியாதையோட நடந்துகிட்டாரு. கலீஃபா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழுவர அமைதியா காத்திருந்தாரு. அவர் இறந்த பிறகு மட்டுமே வெள்ளிக்கிழமை தொழுகைகள்ல அதிகாரப்பூர்வமா சன்னி அப்பாசட் கலீஃபாவின் பெயரை வாசிக்க செஞ்சாரு. எந்தவித ரத்த கலரியும் இல்லாம ஒரு மாபெரும் ஆட்சி மாற்றத்தை அவர் நிகழ்த்தினாரு. நம்பவே முடியல. ஒரு பக்கம் எகிப்தின் வளமும் செல்வமும் சலாதீனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா சிலுவை போர் வீரர்களை எதிர்கொள்ள அவருக்கு இது மட்டும் பத்தாது இல்லையா? அவருக்கு ஒரு வலிமையான ராணுவம் தேவைப்பட்டுச்சு, ஒரு பாதுகாப்பான எல்லை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தன்னோட பழைய எஜமானரான நூர் அத் தீனின் சிரியா தேவைப்படுது. எகிப்திலிருந்து சிரியாவை நோக்கிய அவரோட நகர்வு இந்த தேவையிலிருந்து தான் பிறக்குது. சரியா பிடிச்சிங்க. 1174 நூரத்தீன் மரணமடைகிறாரு. அவருடைய வாரிசான அஸ்-சாலிஹுண்டு வெறும் 11 வயது சிறுவன். அப்போ சிரியாவிலும் மெசபதோமியாவிலும் இருந்த செங்கிட் அமீர்கள், அதாவது உள்ளூர் ஆளுநர்கள், தங்களுக்குள்ள யாரு நாற்காலியை பிடிக்கிறது அப்படின்னு அதிகார போட்டியில ஈடுபட்டாங்க. ஒட்டுமொத்த சிரியாவும் குழப்பத்துல ஆழ்ந்தது. இந்த சூழ்நிலையில தான் சலாதீன் எகிப்திலிருந்து தன்னுடைய படைகளோட கிளம்புறாரு. டமாஸ்கஸ் நகர ஆளுநரின் அழைப்பின் பேரில் அவர் அங்கு சென்று அமைதியான முறையில ஆட்சியை கைப்பற்றினார். இருங்க, இதை நான் கடுமையா விமர்சிக்க விரும்புறேன். சலாதீன் நான் முஸ்லிம் உலகை ஒருங்கிணைக்கிறேன், சிலுவை போர்களை தடுக்கிறேன் அப்படின்னு என்னதான் தத்துவார்த்தமா சொன்னாலும், இது தன்னோட பழைய எஜமானரின் குடும்பத்துக்கிட்ட இருந்து, அதுவும் ஒரு 11 வயசு சிறுமான் கிட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்கும் ஒரு தந்திரமான அரசியல் நகர்வு தானே. அலிப்போ மற்றும் மொசூல் நகரங்களை ஆண்ட நூர் அத்தீனின் வாரிசுகள் இவரை எதிர்த்தாங்க. 1175 நடந்த ஹார்ன்ஸ் ஆஃப் ஹார்மா போர்ல அவங்கள சலாதீன் தோற்கடிச்சாரு. இதையெல்லாம் பார்த்தா அந்த கால மக்கள் இதை ஒரு நியாயமான செயலா பார்த்தாங்களா, அல்லது இது அப்பட்டமான அதிகார பசி அப்படின்னு நினைக்கலையா? நீங்க கேட்கறது மிக நியாயமான கேள்வி. இது வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு முக்கியமான விவாதத்தை எழுப்புது. சலாதீனின் இந்த செயலை நாம 2 கோணங்கள்ல பார்க்கலாம். ஒன்று, நீங்க சொன்னது போல ஒரு அப்பட்டமான அதிகார பசி. ஆனா சலாதீனின் அரசியல் லட்சியங்களையும் அவருடைய உண்மையான மத நம்பிக்கையும் அந்த தொலைநோக்கு பார்வையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த காலத்தின் வரைபடத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சிதறி கிடந்த சிறு சிறு அமீரகங்கள் தங்களுக்குள்ள ஒருவர் அடிச்சுக்கிட்டு இருந்தா அது ஒருங்கிணைந்த பலம் வாய்ந்த சிலுவை போர் வீரர்களுக்கே சாதகமா முடியும் அப்படின்னு ஒரு தீர்க்கமா நம்பினாரு. ஓ, அதாவது நீங்க தனியா நின்னா அழிந்து போவீங்க, அதனால நான் உங்களை ஒன்றிணைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தர்க்கம். ஆமா, சரியா சொன்னீங்க. அவரை பொறுத்தவரை ஐக்கியப்பட்ட ஒரு இஸ்லாமிய முன்னணி அப்படிங்கிறது எருசலேமை மீட்பதற்கான அடிப்படை தேவை. அந்த பெரிய தேவைக்காக ஒரு 11 வயது சிறுவனுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற பழைய மரபுகளை ஓரங்கட்ட அவர் தயங்கல. அந்த பயணத்துல அவர் எதிர்கொண்ட ஆபத்துக்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. குறிப்பா நம்ம ரெடிட் ஆதாரங்கள்ல நான் ஒரு விஷயத்த படிச்சேன். அது அப்படியே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் சினிமா மாதிரி இருந்துச்சு. அசாசின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ரஷித் அத்தீன் சினான் தலைமையிலான குழுவினர் அவங்க சலாதீன் கூடாரத்துக்குள்ளேயே ஊடுருவின அந்த சம்பவம். அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதை படிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி குலை நடுங்கியது. அது உண்மையிலேயே வரலாற்றின் மிக சிறந்த உளவியல் தாக்குதல்கள்ல ஒண்ணு. சலாதீன் அப்போ மத்திய கிழக்கின் மிக சக்தி வாய்ந்த மனிதர். அவருடைய கூடாரத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான காவல் வீரர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அசாசின்கள் அந்த பாதுகாப்பையும் மீறி உள்ளே நுழைறாங்க. சலாதீன் கண் விழித்து பார்க்கும்போது அங்கு எந்த கொலையாளியும் இல்ல. அப்போ ஒன்னும் நடக்கலையா? அங்கதான் ட்விஸ்ட். அவருடைய படுக்கைக்கு பக்கத்துல ஒரு விஷம் தடவப்பட்ட கத்தி ஒரு கடிதத்தோடு குத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் மேலாக அதன் அருகிலேயே அசாசின்கள் மட்டுமே பிரத்யேகமா தயாரிக்கும் சூடான ரொட்டிகள் அச்சுறுத்தலா வைக்கப்பட்டிருந்தது. என்னது, சூடான ரொட்டிகளா? அதாவது அந்த ரொட்டியின் சூடு ஆறுவதற்குள்ள அவங்க அங்க வந்திருக்காங்க. நீ எங்களால எப்பவும் கண்காணிக்கப்படுற, உன் காவலர்களை தாண்டி உன் தொண்டைக்கு மிக அருகில் எங்களால வர முடியும் அப்படிங்கறத உணர்த்தும் எப்பேற்பட்ட உளவியல் ரீதியான மிரட்டல் இது. ஒரு மனிதன் தாம் படுக்கையிலேயே பாதுகாப்பா இல்லைன்னா எப்படி நிம்மதியா தூங்குவான்? சாதாரணமா ஒரு அரசன் இந்த இடத்துல என்ன செய்வான்? கோபத்திலையும் பயத்திலையும் தன்னுடைய முழு இராணுவத்தையும் அனுப்பி அவங்கள வேரோட அழிக்க நினைப்பான் இல்லையா? ஆனா சலாதீனோட ராஜதந்திரம் அங்கும் வேலை செஞ்சுது.
அசாசின்களோட ஒரு நிழல் யுத்தம் செய்யறது தன்னோட நேரத்தையும் வளங்களையும் வீணாடிக்கும், மேலும் தன்னுடைய முக்கிய எதிரியான சிலுவைப் போர் வீரர்களிடமிருந்து கவனத்தை திசை திருப்போம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாரு. அதனால தன்னுடைய ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு அசாசின்களோட ஒரு அமைதி ஒப்பந்தம் செய்துகிட்டாரு. அடடா, இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ். இதன் மூலம் தனக்கு வரவிருந்த ஒரு பெரிய அச்சுறுத்தலை தவிர்த்து சிலுவை போர்கள் மேல தன் முழு கவனத்தையும் திருப்பினாரு. ஆமா, அந்த முழு கவனத்தின் இலக்கு தான் எருசலேமை மீட்டெடுப்பது. சிரியா மற்றும் எகிப்தை ஒன்றிணைத்த சலாதீன் இப்போ தன்னுடைய மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி திரும்பினாரு. இந்த இலக்கு தான் அவரை வெறும் ஒரு பேரரசர் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு மாபெரும் மதத் தலைவரா மாத்தியது. ஜிஹாத் அல்லது புனித போர் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் மூலம் முஸ்லிம் உலகிற்கு அவர் எருசலேமை மீட்கும் பொதுவான இலக்கை வழங்கினாரு. இங்க நம்ம ஒன்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைய சலாதீன் வெறும் ஆயுத போரா மட்டும் பார்க்கல தானே. அது ஒரு ஆன்மீகம் மற்றும் அரசியல் ஒருங்கிணைப்புக்கான கருவியா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. எல்லைகளுக்காக சண்டையிட்டு கண்டிருந்த மக்களை உணர்வுபூர்வமா ஒன்றிணைத்தார் அவரு. அதற்கான சரியான வாய்ப்பு ஜூலை 1187 அமைஞ்சது. அதுதான் இராணுவ வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையான ஹட்டின் போர். ஹட்டின் போர் இத பத்தி படிக்கும்போது சலாதீனோட போர்த்தந்திரம் அப்படியே வியக்க வைக்குது. இது வெறும் கத்தி சண்டை கிடையாது. இது சூழலியலையே ஆயுதமா மாத்தின ஒரு போர். எருசலேமின் மன்னரான கை ஆஃப் லுசிக்னன் தலைமையிலான சிலுவை படைகளை தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட மலைப்பகுதிக்கு தந்திரமா சலாதீன் வரவழைச்சாரு. அத கொஞ்சம் விளக்குங்களேன். சிலுவை போர் வீரர்கள் ரொம்ப கனமான இரும்பு கவசங்களை அணிந்திருந்தாங்க. ஜூலை மாத கடும் கோடை வெயில் அங்க. சலாதீன் என்ன பண்ணார்னா தந்திரமா அந்த பகுதியின் நீர்நிலைகள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. தண்ணீர் இல்லாம தாகத்தால் தவித்த சிலுவை படைகளை மலைப்பகுதிக்கு வரவழைத்த சலாதீனோட படைகள் அவங்க நின்றிருந்த காய்ந்த புல்வெளிகளுக்கு தீ வச்சாங்க. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உடம்பு முழுவதும் கனமான இரும்பு கவசம், உச்சக்கட்ட வெயில், குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல, சுற்றிலும் நெருப்பும் புகையும், எதிரிகள் அம்பும் மழைய பொழியறாங்க. இது சிலுவை படைகளின் உடல் மற்றும் மன வலிமையை முற்றிலுமாக உடைத்தெறியும் ஒரு பயங்கரமான உத்தி. முற்றிலுமா அழிக்கப்பட்டாங்க. அந்த போர்ல சிலுவை படைகளின் பலம் முழுமையா முடக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 1187ல 88 ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேம் மீண்டும் சலாதீன் வசமானது. இங்கதான் நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வருது. 1099ல முதல் சிலுவை போரின் போது கிறிஸ்தவர்கள் எருசலேமை கைப்பற்றிய போது என்ன நடந்தது? வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது, அங்க பெரும் இரத்த களரியை உருவாக்கினாங்க அப்படின்னு. தெருக்கள்ல ரத்தம் முழங்கால் அளவுக்கு ஓடியது அப்படின்னு சில குறிப்புகள் கூட இருக்கு. முஸ்லிம்களும் யூதர்களும் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டாங்க. இப்போ 88 வருடங்களுக்கு பிறகு சலாதீன் எருசலேமை கைப்பற்றிய போது அவரு தன் படைகளை விட்டு அதே இரத்தக்களரியை பழிவாங்கலை நிகழ்த்தியிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் அதை செய்யல. பொதுமக்களுக்கு குறைந்த பிணைத்தொகையை நிர்ணயித்து அவங்கள பாதுகாப்பா விடுவிச்சாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம பிணைத்தொகை கட்ட முடியாத பலரை தன் சொந்த பணத்திலிருந்தும் தன் சகோதரன் அல் ஆதிலின் பணத்திலிருந்தும் விடுவிச்சாரு சலாதீன். அது மட்டுமா, முதலாம் சிலுவை போரின் போது வெளியேற்றப்பட்ட யூதர்களை மீண்டும் எருசலேம்ல குடியேற அனுமதித்தார். இது அந்த காலத்துல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா இதற்காக அவர் ஒரு மென்மையான அஹிம்சாவாதி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? உடன்படிக்கையை மீறி முஸ்லிம் பயணிகளை கொன்ற ரெய்னால்ட் போன்றவர்களை தன் கையாலே போர்க்களத்துல தண்டிச்சாரு. ஒரு போர்க்கள தலைவன் எப்போ கருணை காட்டணும், எப்போ கண்டிப்புடன் இருக்கணும் அப்படிங்கறத அவர் மிக தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. உண்மைதான். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம இணைச்சு பார்த்தோம்னா சலாதீன் அறிவாற்றலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா இணைத்தவர் அப்படிங்கிறது நமக்கு புரியும். குரான் மற்றும் சூஃபிசத்தின் மீதான அவருடைய பற்று அவரை வெறும் ரத்தம் சிந்துபவராக அல்லாம ஒரு நியாயமான தார்மீக நெறிகள் கொண்ட ஆட்சியாளரா நிலைநிறுத்தியது. அவர் தான் எதிரிகள் கிட்டையும் ஒருவித அறத்தை கடைபிடிச்சாரு. இந்த இடத்துலதான் கதை இன்னும் சுவாரஸ்யமாகுது. எருசலேம சலாதீன் கைப்பற்றிய செய்தி ஐரோப்பாவை அப்படியே உலுக்கியது. அந்த அதிர்ச்சியில தான் 3ஆம் சிலுவை போர் தொடங்குது. இந்த போர் வன்முறையை விட இரு பெரும் தலைவர்களுக்கு இடையிலான மரியாதைய உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. இங்கிலாந்து மன்னர் ரிச்சர்ட் மற்றும் சலாதீன். நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இவங்க 2 பேரும் நேரடியாக முகத்திற்கு முகம் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். இது நிஜமா? ஆமா, நிஜம்தான். அவங்க நேரடியா களத்துல மோதிக்கொண்டாலும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கவே இல்லை. ஆனா அவங்க தூதர்கள் மூலமா பரிமாறிக்கொண்ட கடிதங்கள்ல ஆழமான ராஜதந்திரமும் பரஸ்பர மரியாதையும் ரொம்பவே இருந்துச்சு. அந்த ரெடிட் ஆதாரங்கள்ல உள்ள குறிப்புகளை பார்த்தா இது நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு.
சுட்டெரிக்கும் பாலைவன வெயில்ல ரிச்சர்ட் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அப்போ எதிரியான சலாதின் என்ன செய்றாரு? அம்பு எய்யல, மாறாக தன்னுடைய சொந்த மருத்துவர்களை அனுப்புறாரு. ரிச்சர்டுக்கு பழங்களையும் மலைப்பகுதிகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட பனிக்கட்டிகளையும் கொடுத்து உதவுறாரு. போர்க்களத்துல ரிச்சர்டின் குதிரை இறந்த போது ஒரு மன்னர் தரையில் நின்று போரிடுவது முறையல்ல அப்படின்னு சொல்லி சலாதின் அவருக்கு புதிய அரேபிய குதிரைகளையும் அனுப்பி வைத்தாரு. இதை விட சுவாரஸ்யம் என்னன்னா, சலாதினின் தம்பி அல் ஆதிலுக்கு ரிச்சர்ட் தன் தங்கை ஜோவானை திருமணம் செய்து வைக்கவே முன்வந்தாரு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இன்றைய கால ஃப்ரெண்ணிமி, அதாவது எதிரியும் நண்பனும் சேர்ந்த உறவு மாதிரி தோணுதா? அதாவது உன்னை கொல்லணும், ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையா? இத வெறும் பரஸ்பர மரியாதை அப்படின்னு மட்டும் சுருக்கிட முடியாது. சலாதீனோட வரலாற்று ஆசிரியர் பஹா அத்தீன் கூறுவதை கொஞ்சம் கவனிக்கணும் இங்க. சலாதீன் மேற்கத்தியர்களை நினைத்து எப்பவும் எச்சரிக்கையாகவே இருந்தாரு. அவங்களுக்கு சலுகைகள் காட்டுவதும் பழங்களும் குதிரைகளும் அனுப்புவதும் கூட அவருடைய ராஜதந்திரத்தின் ஒரு பகுதிதான். ஓ, அதாவது இது ஒரு வகையான உளவியல் போர். உங்களை விட நாங்க பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் செல்வத்திலும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு வழியா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தன்னுடைய பெருந்தன்மையின் மூலம் எதிரிகளின் மனதிலும் ஒரு கண்ணியமான எதிரி அப்படிங்கிற பிம்பத்தை அவர் உருவாக்குனாரு. இதனால ஐரோப்பாவிற்கு திரும்பிய சிலுவை போர் வீரர்கள் சலாதீனை ஒரு அரக்கனா சித்தரிக்க முடியாம திணறினாங்க. அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இது சலாதீனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியா இந்த இரு பெரும் ஆளுமைகளும் சோர்வடைந்த நிலையில 1192ல ஜாஃபா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி எருசலேம் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்படின்னும், ஆனா கிறிஸ்தவ பயணிகள் ஆயுதமின்றி பாதுகாப்பா அங்க வந்து செல்லலாம் அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ரிச்சர்டால எருசலேமை மீட்க முடியல, சலாதீனாலும் சிலுவை படைகளை முழுமையா மத்திய கிழக்கிலிருந்து விரட்ட முடியல. ஆனா சலாதீன் தன்னுடைய பிரதான இலக்கான எருசலேமை தக்க வச்சுக்கிட்டாரு. இது ஒரு யதார்த்தமான சமரசம். இரண்டு தரப்பும் தங்களுடைய எல்லைகளை நல்லாவே உணர்ந்து கொண்டாங்க. சலாதீனின் இந்த தொலைநோக்கு பார்வை இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. நிச்சயமா. இந்த ஆழமான ஆய்வை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு சலாதீனின் வாழ்க்கை ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு மாபெரும் தலைவன் வெறும் வாழைப்பழத்தால் மட்டும் உருவாவதில்லை. பல சிதறிய குழுக்களை எகிப்து, சிரியா போன்ற வேறுபட்ட தேசங்களை ஒருங்கிணைத்து அவங்கள ஒரு பொதுவான நோக்கத்துக்காக செயல்பட வைக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தலைமைத்துவத்திற்கும் தேவையான ஒரு பாடம். தன்னை கொல்ல வந்த அசாசின்களோட எப்போ சமரசம் செய்யணும், தன் மோசமான எதிரிக்கு எப்போ பனிக்கட்டி அனுப்பணும் அப்படின்னு தெரிந்த அந்த பக்குவம் தான் அவரை வரலாற்றுல தனித்து நிற்க செய்யுது. ஆமா, அவரு இராணுவ வியூகத்தையும் அறத்தையும் ஒருங்கே இணைத்த ஒரு அரிய வரலாற்று நாயகன்தான். இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நீங்க சிந்திக்கணும். எகிப்து, சிரியா அப்படின்னு பல தேசங்களை ஆண்ட மாபெரும் செல்வங்களுக்கு அதிபதியான இந்த சக்கரவர்த்தி 1193ல டமாஸ்கஸ்ல இறந்தபோது அவரோட தனிப்பட்ட பெட்டகத்தை திறந்து பார்த்தாங்க. அவரோட இறுதிச் சடங்கிற்கு செலவு செய்ய எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பார்க்க. அதுல இருந்தது வெறும் 11 தங்க நாணயமும் 40 வெள்ளி நாணயங்களும் தான். இது உண்மையிலே ஆச்சரியமான ஒண்ணு. ஆமா, தன்னுடைய பெரும் செல்வம் முழுவதையும் அவர் ஏழை மக்களுக்கும் அறக்கட்டளைகளுக்கும் கொடுத்துட்டாரு. தன் சொந்த இறுதிச் சடங்கிற்கு கூட பணம் இல்லாத ஒரு பேரரசர் அவரு. இன்றைய நவீன உலகில தலைவர்களும் கோடீஸ்வரர்களும் தங்கள் வெற்றியை தாங்கள் குவித்து வச்சிருக்க செல்வத்தையும் அதிகாரத்தையும் வச்சு அளவிடும் இந்த காலத்துல மத்திய கிழக்கையே வென்ற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி கையில காசில்லாம இறந்து போனாரு அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியை நான் முன்வைக்குது. ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அப்படிங்கிறது அவன் சேர்த்து வைக்கும் பணத்துல இருக்கா, அல்லது பல நூற்றாண்டுகள் கழித்தும் நம்ம பேசி வியக்கும் அவன் விட்டு செல்லும் மரபுலா? யோசித்து பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான ஆய்வுல சந்திப்போம்.